ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குருஸ் நோட்டிஃபிகேஷன் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் 12 ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான டீம்ஸு மும்பை வான்கடே ஸ்டேடியம் நடக்க போகுது. ஸோ மும்பை இந்தியன்ஸ் ஆர் பேக் டு தர் ஹோம் கிரவுண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். மும்பை இந்தியன்ஸ் வெர்சஸ் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் ஒரு குருஷியலான மேட்ச் அப்படின்னு தான் சொல்லணும். மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு மஸ்ட் வின் தேவை. அவங்க அதனால் இதை ஈஸியாக விட மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரு பக்கம் கொல்கட்டா, அவங்களுக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான மேட்ச் தான் இது. அவங்களும் அவ்வளோ சீக்கிரம் விடுற மாதிரி டீமாக தெரியலைங்க. ஆனால் அவங்களும் நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. அதை தாண்டி ரெண்டு டீமில் என்னோடய பெஸ்ட்டு 5 பிக்ஸ் யார் அப்படின்னு பார்க்கலாம். எல்லாத்துக்கும் மேலே எந்த டீமுக்கு வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய பெஸ்ட்டு 5 பிக்ஸ், இது வந்து ஃபேண்டசி லீக்காக இதுபோல் ஜஸ்ட் என்னோடய ப்ரெடிக்ஷன். உங்களோட கமெண்ட்டை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னோடய 5 பிக்ஸில் ஃபஸ்ட்டு வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி. ஸோ வருண் சக்கரவர்த்தி கொல்கட்டாவுக்கு ரொம்ப ஒரு கீங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு போலர். அதேமாதிரி விக்கெட் டேக்கிங் போலர். க்ருஷியல் டைம்ஸில் நிறைய மேட்சஸ் காப்பாற்றிருக்காரு. அதெல்லாமே ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கார் இப்போது அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு பிக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஹர்திக் பாண்டியா வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் அவரோட மேட்ச்சில். அவர் வந்து ஃபஸ்ட் மேட்ச் ஆடல, செகண்ட் மேட்ச்சில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். போலிங்கில் சொல்கிறேன். பேட்டிங்லேயும் எனக்கு தெரிஞ்சு மும்பையில் நடக்கும்போது கண்டிப்பாக ஷைன் ஆகிடுவார். ஒரு நல்ல ஆல்ரவுண்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு இன்றைக்கி மேட்ச்சில் அப்படின்னு எனக்கு தோணுதுங்க. அதுக்கடுத்து தேர்டு சுனில் நரேன் ஒரு எக்ஸ் ஃபேக்டருங்க. என்ன அப்படின்னா பேட்டிங்கும் ஆடுவார், போலிங் நல்ல குருஷியல் டைம்ஸில் நல்லாவும் போடுவார். அவரோட போலிங் அவ்வளோ சீக்கிரம் ஆட முடியாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவர் பேட்டிங் அபிலிட்டி ஃபஸ்ட்டு பவர் பிளேயில் ஒரு 30-40 ரன்ஸ் குயிக்காக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். அவர் வந்து இன்றைக்கி மேட்ச்சில் ரொம்ப கீயாக இருக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பேலன்ஸ் 2 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு அதாவது இன்றைக்கி மேட்ச்சில் ரொம்ப கீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா திலக் வர்மா கண்டிப்பாக வான்கடையில் நல்ல ரெக்கார்டு வச்சுருக்காரு. அது இல்லாமல் அவர் நல்லா விளையாடிட்டு இருக்காரு, கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு அந்த சைடுக்காக. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி மேட்ச்லேயும் அவர் பெருசாக ஸ்கோர் பண்ணுவார் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் குவிண்டன் டி காக். போன மேட்ச்சில் வந்து ஒரு செம்ம அடி அடித்து கொடுத்தாரு குவிண்டன் டி காக். அதை தாண்டி இந்த மேட்ச்லேயும் பெருசாக ஸ்கோர் பண்ணுவார் அப்படின்னு நம்பலாம். நான் குவிண்டன் டி காக் ரெக்கார்டு அப்படி. அதே சமயத்தில் நியூ பவுலர்ஸ்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக விட்டுற மாட்டார், அட்டாக் பண்ண தான் நினைப்பார் ஃபஸ்ட்லேருந்தே. அவர் வந்து கண்டிப்பாக பெருசாக ஸ்கோர் பண்ணுவார் அப்படின்னு தோணுது. ஒரு காம்படிட்டிவான ஒரு மேட்சாக தான் இது இருக்கும் அப்படின்னு தோணுது. வின்னிங் ப்ராபபிலிட்டிஸ் இப்போ பார்த்துடலாம், எந்த டீமுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மேட்ச்சில் வின்னிங் ப்ராபபிலிட்டி மும்பைக்கு 60% வின்னிங் சான்சஸ் இருக்குது. அதே சமயத்தில் கொல்கட்டாவுக்கு 40% சான்சஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு சைடுமே ஈக்குவலான வெயிட்டேஜில் உள்ள ஒரு டீம் தான். போலிங் ஸ்லைட்லி கொல்கட்டா பக்கம் ஃபேவரபுளாக இருந்தாலும் பேட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கு கொல்கட்டாவோட மும்பை. அது இன்னும் முழுசாக அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கல. கண்டிப்பாக இன்றைக்கி மேட்ச்சில் பெருசாக எக்ஸ்ப்ளோர் ஆவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக எல்லாருமே பெருசாக ப்ளே பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் மேலே ஹோம் கண்டிஷன்ஸை அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. அதனால தான் இந்த ப்ராபபிலிட்டி. உங்களோட ப்ராபபிலிட்டிஸ் என்ன இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.